அதனால தான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில்ல உடையாறு பாளையம் உற்சவம் அப்படின்னு இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நன்றியினுடைய வெளிப்பாடாக காஞ்சிபுரத்துல இன்னைக்கும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வைபோகம் என்றால், எந்த அளவுக்கு இந்த மண்ணை காக்கிற பொருள்ல அவங்க வந்து ஈடுபட்டிருப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அதீத தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக அந்த பாளையத்துல இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுதான் பிரகதீஸ்வரர் கோயில். கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வைக்கப்பட்ட அந்த கலசம், அங்க இருக்கக்கூடிய சிங்க முகம் பொறித்த கிணறுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உடையார்பாளையம் அரண்மனையினுடைய பங்களிப்பா தான் இருக்கும். பல போர்கள்ல இந்தியா வந்து பல செல்வங்கள இழந்தபோதும் கூட, பல கோயில்களினுடைய முக்கியமான திருவிக்கிரகங்கள், அவர் மூலவரா இருக்கலாம், உற்சவரா இருக்கலாம். அதெல்லாம் கொள்ளையடித்து போகாமல் பாதுகாப்பதற்கு எங்க கொண்டு போவாங்கன்னா, இங்க தான் போவாங்களாம். அந்த அளவுக்கு பல இறை சிற்பங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டதற்கான ஒரு காரணமாகவும் இருப்பது இந்த உடையார்பாளையம் அரண்மனை அப்படின்னு சொல்லலாம்.